ஃப்ரெஷ் பீஸ் வந்து இந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கும். இந்த கவரை பிரிச்சுட்டு தண்ணியில ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதமா ஆயிரும். நூல் மாப்பிள தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாப்பை பொறுத்தவரை தண்ணி எங்கேயுமே சொட்டாது. தண்ணியில டிப் பண்ணிட்டு நீங்க இந்த மாப்பை மட்டும் கொண்டு போய்க்கலாம். ஜஸ்ட் நீங்க ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணீங்கன்னா வாட்டர் ரிலீஸ் ஆகும், பேக்ல கொண்டு வந்தீங்கன்னா வாட்டர் அப்சர்வ். ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணா வாட்டர் ரிலீஸ் ஆகும், பேக்ல கொண்டு வந்தீங்கன்னா வாட்டர் அப்சர்வ். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். அழுக்கு தண்ணி எங்கேயுமே சொட்டாது. அதே மாதிரி வந்து நூல் மாப் மாதிரி கையில புளிய தேவையில்ல. ஜஸ்ட் இந்த லிவரை எடுத்து ரிலீஸ் பண்ணாலே போதும். அதோட தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டா கீழே வடிஞ்சிடும். வீட்டுல முடியா இருக்கட்டும், பவுடர் மாதிரி இப்ப அரிசி மாவோ எதுவோ கீழே கிச்சன்ல சிந்திருச்சு அப்படின்னா, இன்னொன்னு மெயினா கிச்சன்ல வந்து ஒரு பிசு பிசு தன்மை டைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து தொடப்பத்தை வராது. இது பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அப்படி நீங்க என்ன டஸ்ட் எதுவும் வந்து ஜஸ்ட் அப்படி நீங்க பேக்ல இழுத்தாலே போதும். எல்லா டஸ்டையுமே இந்த ஸ்பாஞ்சி டோட்டலாவே அப்சர்வ் பண்ணிடும். இதேமே கையில துடைக்க தேவையில்ல. சும்மா லைட்டா தண்ணியில டிப் பண்ணிட்டு இந்த லிவரை கியூஸ் பண்ணீங்கனாலே போதும். அதுல உள்ள மொத்த டஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வீட்டுல டீ, காஃபி, பால் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டங்கள் சிந்திருச்சுன்னா ஒண்ணு மேட்டை போட்டு